ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்னைக்கு நீங்கள் எங்களோட பார்க்க போகிற படத்தோட பேர் விமர்சனம் கசிவு. இந்த படம் டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காங்க மற்றும் அலோ கந்தசாமி நடிச்சிருக்காங்க மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் எழுதினவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணி அவர்கள். இவருடைய வெக்கை நாவல் தான் வெற்றிமாறன் அசுரனா எடுத்தார். அசுரன் பார்த்தவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வெக்கை படித்தவங்களுக்கு அசுரன் பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா அதில் நான் வெக்கை படித்தவன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அசுரன் சினிமாவாக பிடிச்சதுக்கு. ஆனால் அசுரன் வெக்கையை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு அது பெரிய மாற்று கருத்து இருக்குது. இந்த படத்தில் இவருடைய எழுதின கசிவுன்ற ஒரு சிறுகதைக்கு அடிப்படையாக வச்சு இவரே கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை வரதான்ற ஒரு புதிய இயக்குனர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு முருகன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் புதியவர் தான், தயாரிப்பாளரும் ஒரு புதியவர் தான், அமெரிக்க வாழ் தமிழர். அவர் வெற்றியின் வீடு. அவர் பூமணி ஐயாக்காவை மட்டுமே இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு, தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, பொன்னாண்டின்னு ஒரு வயதான பெரியவர், அவரும் அவர் மனைவியும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு பசங்க கிடையாது. தினம் அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட பஞ்சாயத்து ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியான நேரத்தில் திடீர்னு அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அந்த உடல்நிலை சரியில்லாத போகும்போது நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அந்த சொல்கிற விஷயத்தினால் நடக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. பொன்னாண்டியாக கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை. இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அட்டகாசமான நடிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா. இந்த படத்துக்கு கொடுத்தா இன்னொரு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு மிகச்சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காரு. அவரோட ஒய்ஃபாக நடித்தவங்களாகட்டும், அதே போல் நடித்த பசங்க, சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவங்க எல்லாருமே புதுமுகங்கள் தான் இந்த படத்தில். இந்த படம் ஒரு ஆர்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லுவேன். இல்லை இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் இருக்குன்னு சொல்லுவேன். மொத்தமே 65 நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது. இந்த 65 நிமிஷமும் உங்களை அட்டகாசமான ஒளிப்பதிவோட, நல்ல ஒரு நடிப்போட உங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய படம். இந்த படம் ஓடிடி ப்ளஸில் நேரடியாக வெளியாயிருக்கு. டைரக்ட் ஓடிடி படம். ஒரு மாதத்துக்கு 29 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் ஓடிடி ப்ளஸில் படம் பார்க்கலாம். இந்த படம் மட்டும் இல்லாமல் பல இண்டிபெண்டன்ட் மூவிஸ் வந்திருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு, முக்கியமாக இந்த கசிவு படத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த முயற்சி, ஒரு இலக்கியம் சினிமா வாரத்துக்கான முயற்சி. இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 2 நாட்களாக எக்ஸ்ட்ரானரியான ரெவ்யூஸ் வந்துட்டுருக்கு, வியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த படத்தை நீங்களும் பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.